எப்படி தேவன் ஒரே தேவன் மூன்று தன்மைகள் செயல்படுகிறாரோ அதே போல மனிதனும் ஒரே மனிதன் தான் மூன்று தன்மையில் செயல்படுகிறான். ஒன்று ஆவியாகவும் ஆத்மாகவும் சரீரமாகவும். தேவன் ட்ரினிட்டி, அதாவது திருத்துவ தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்டவர்? திருத்துவ தேவன். மனுஷனோடு திருத்துவத்தை கொண்டவன் தான் மனிதனும். அவர் எப்படி இந்த திருத்துவத்தை பயன்படுத்தி மனிதனை உண்டாக்குறாரோ அதே சேம் மெத்தட்லாம் திருச்சபையும் உண்டாக்குகிறார். நல்லா புரிஞ்சுங்க, புரியுதுங்களா? திருச்சபையும் அந்த டைரக்ஷன் தான் கொண்டு வரார் ஆண்டவர். நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் நான். சரி, இது போட்டுங்க. போட்டுக்கிட்டு சில பாயிண்ட் சொல்கிறேன், எழுதிங்க. கொஞ்ச நேரம் நான் எழுத்து வேலை கொடுக்குறேன், அப்புறம் ஸ்பிரிச்சுவல் லைனில் போகலாம். ஏன்னா போர் அடிக்கும் உங்களுக்கு. ஏற்கனவே நிறைய நேரம் உட்காந்து உங்களுக்கு ரொம்ப இதுவாகிட்டு இருக்கும். நான் ரொம்ப நேரம் எடுக்கலை. உங்கள் நிலைமை புரிஞ்சு நான் கொஞ்சம் நல்லா ஷார்ட்டாக ஸ்வீட்டாக கொடுக்குறேன் உங்களுக்கு. ஆமாம், ஒரே தேவன் எழுதிங்க. ஒரே தேவன் மூன்று ஆளுமையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஒரே தேவன் மூன்று ஆளுமையில் தன்னை வெளிப்படுத்துகிறார். ஆளுமை, ஆமாம், பர்சனாலிட்டி. ஆங்கிலத்தில் அது தோற்றமும் சொல்லுவாங்க, ஆளுமைன்னு சொல்லுவாங்க. வெளிப்படுத்துகிறார். ஏன்னா மனுஷனும் ஆளுமை கூடியவனை தான் ஆண்டவர் சிருஷ்டித்தார். எப்படி மனுஷன் ஆண்டவர் ஆளுகை கூடிய சிருஷ்டித்தார்னா, முதலாவது பாயிண்ட்டு, ஒன்று யோசிக்கக்கூடியவன். கடவுள் எப்படிப்பட்டவனா? அவர் யோசிக்கக்கூடியவர். தேவன் எழுதிங்க. ஒன்று யோசிக்கக்கூடியவர். ரெண்டாவது உணர்ச்சி வசப்படக்கூடியவர். கடவுள் கூட உணர்ச்சி வசப்படுவார். அதெல்லாம் நிறைய ஆதாரங்கள் வசனம் இருக்கிறது. உணர்ச்சி வசப்படக்கூடியவர். மூன்றாவது பேசக்கூடியவர். மூன்றாவது பேசக்கூடியவர். நான்காவது தீர்மானம் எடுக்கிறவர், இல்லது எடுக்கக்கூடியவர். தீர்மானம் எடுக்கக்கூடியவர். ஐந்தாவது உறவு கொள்ளக்கூடியவர். உறவு, ரிலேஷன்ஷிப். ஒன்றாவது யோசிக்கக்கூடியவர். ரெண்டாவது உணர்ச்சி வசப்படக்கூடியவர். மூன்றாவது பேசக்கூடியவர். நான்காவது தீர்மானம் எடுக்கக்கூடியவர். ஐந்தாவது உறவு கொள்ளக்கூடியவர், ரிலேஷன்ஷிப். கடவுள் அப்படிப்பட்ட ஒரு தன்மையில் தன்னை வெளிப்படுத்துகிறார் கடவுள். புரியுதுங்களா? ஆமாம். ஒரு வசனத்தை வாசிங்க, எழுதிங்க. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனம். த ஜெனிசியஸ் சாப்டர் 1:26 வேர்ட். ஆளுகை, ஆளுமை, அது பர்சனாலிட்டி. ஆளக்கூடியவனாய் தேவன் மனுஷன் என்ன பண்ணாரு? உண்டாக்கக்கூடிய இருக்கிறார். அப்ப பாருங்க, ஒரு செகண்ட். அப்ப தேவன் மனுஷனை எப்படி உண்டாக்கி இருக்கிறார்? தேவனின் படைப்பு எப்படி இருக்கிறது? சாயல். மொத்தம் 3 நோக்கம் இருக்கிறது. கீழே ஒரு பாயிண்ட் எழுதிங்க. தேவனின் படைப்பில் 3 நோக்கங்கள். தேவனின் படைப்பின் 3 நோக்கங்கள் அப்படின்னு போட்டு ஒரு டைட்டில் போட்டுங்க, ஆன்லைன் பண்ணிக்கோங்க. சின்ன பசங்களா அப்படி அந்த பேக் சைடில் போக காட்டும். சின்ன பிள்ளைங்களை அப்படி விட்டுருங்க, அவங்கள ஃப்ரீயாக விட்டுருங்க. அப்படி பேக்கில் போக உட்காந்துக்கிட்டாங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஒன்று தேவசாயல். ஒன்று தேவசாயல். ஒன்று தேவசாயல். ரெண்டாவது தேவனோட இருக்க. கடவுள் மனுஷனை படைத்த 3 விதமான நோக்கம். ஒன்று தேவனுடைய சாயல். ரெண்டாவது தேவனோடு இருக்க. மூன்றாவது தேவனை மகிமைப்படுத்த.
ஒன்றாவது தெய்வ சாயல், இரண்டாவது தேவனோட இருக்க, மூன்றாவது தேவனை மகிமைப்படுத்த. இந்த மூன்று நோக்கம் வச்சு தான் மனுஷனை உண்டாக்குறார். இதுதான் வந்து ஃபார்முலா, இதுதான் பேசிக், இதுதான் எவிடன்ஸ், ஆதாரம். மனுஷனை கடவுள் தன்னுடைய சாயலில் உண்டாக்குவதற்கான பெரிய பிரதான நோக்கம்னா இதுதான். ஒன்று, அவருடைய சாயலில் இருக்கிறான். ரெண்டாவது, தேவனோட இருக்கணும். மூன்றாவது, அவரை தான் நீ மகிமைப்படுத்தணும். உலகத்தில் வேற யாருமே என்ன பண்ணக்கூடாது, மகிமைப்படுத்தக்கூடாது. அதுதான் அவருடைய பிரதான நோக்கம். புரியுதுங்களா? ஏன்னா மனிதன் தேவனை போலவே இருக்கணும். மனுஷன் எப்படி இருக்கணுமா? தேவனை போலவே இருக்குன்னா ஆவியா இருக்கிறது கிடையாது, அவருடைய சுபாவ உடையவனா இருக்கணும். கேரக்டர்ஸ்ல கடவுள் போலே இருக்கணும். கடவுள் எப்படிப்பட்டவரா இருக்கிறார்? தேவன் எப்படி இருக்கிறார்? அப்புறம் சொல்லுங்க, உங்க மனசுல பட்டதெல்லாம் பேசுங்க. அதெல்லாம் நிறைய இருக்கிறாரு. ஆவியா இருக்கிறாரு. ஓகே, ஓகே. அப்புறம் அதை சொல்லிட்டாங்க. அது ஓகே. அப்புறம் ஓகே, சரி. இதெல்லாம் நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். இவ்வளோ 1000 நம்ம சொன்னாலும் அதில் எல்லாமே ஒட்டுமொத்த ஒரு 4 பாயிண்ட் சொல்கிறோம். அவர் எப்படிப்பட்டவர்ன்றதுக்கு சொல்லிடுறேன், எழுதிக்கங்க. ஆமாம், மனிதன் தேவனை போல தான் இருக்கணும். ஏன்னா கடவுள் எப்படி போகிறல இருந்தால் தான் மனுஷன் அப்படி இருக்கணும். கடவுளை பற்றி அறிந்தால் தானே நம்ம மனுஷன் எப்படி இருக்குன்றது தெரிந்து கொள்ள முடியும். அப்போ எப்படின்னா, முதலாவது எழுதிக்கங்க, டாபிக் எழுதுங்க, மனிதன் தேவனை போலவே இருக்கணும். எழுதி கீழே ஒரு பாயிண்ட், தேவன் எப்படியா இருக்கிறார், அதுதான் பாயிண்ட் கீழே. தேவன் எப்படியா இருக்கிறான்னு இப்போ நிறைய காரியம் சொன்னீங்க. நல்லவராக இருக்கிறாரு, வல்லவராக இருக்கிறாரு, அப்படி இருக்கிறாரு, இப்படி இருக்கிறாரு, அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் நல்லது தான். 1008 சொன்னாலும் 1001 சொன்னாலும் அதில் மொத்தமாக ஒரு 5 பாயிண்ட் பிரதான நோக்கமாக இருக்கிறது. ஒன்று, அழியாமை. கர்த்தர் எப்படிப்பட்டவர்? அவர் அழியாமை, அதாவது நித்தியம், இன்டர்னல். அவர் எப்பவுமே அழிக்க முடியாத ஒரு கடவுள். அவர் எத்தனை கோடி இருந்தாலும் அவர் என்ன பண்ண முடியாது, அழிய மாட்டார். அதுதான் அழியாமை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், கடவுள் எப்படி இருக்கிறவர்? அழியாமையா இருக்கிறார். இரண்டாவது, அன்புள்ளவராக இருக்கிறார். செகண்ட் பாயிண்ட், அன்பு. பிரைட்ல ஐக்கியம் போட்டுங்க. இந்த ஐக்கியம் ரொம்ப முக்கியமானது. ஐக்கியம், ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியமானது. இந்த உலகத்தில் எல்லாத்துக்கும் மெஷர்மெண்ட் இருக்கு. எல்லாத்துக்கும் என்ன இருக்கு? மெஷர்மெண்ட்னா ஒரு அளவு இருக்கு. இந்த வீடு கட்டுறதுக்கு ஒரு அளவு இருக்கு, இந்த ஜன்னல் வைக்கிறதுக்கு ஒரு மெஷர்மெண்ட் இருக்கு. ஆனால் காட்டுடைய லவ்க்கு மட்டும் மெஷர்மெண்ட்டே கிடையாது. நான் சொல்ல, பைபிள் வசனம் சொல்லுது, தேவனுடைய அன்பு ஆழம் நீளம் உயரம் என்னதுன்னு என்ன தெரியல. ஏன்னா அப்படியேப்பட்ட ஒரு அன்கண்டிஷனல் லவ்னு சொல்லுவாங்க. அப்படியாப்பட்ட ஒரு அன்பு தான் தேவனுடைய அன்பு. பாவிகளை நேசிப்பாரு, நல்லவனும் எல்லாருமே நேசிப்பாரு. அதுதான் தேவனுடைய அன்பு, அன்கண்டிஷன் லவ். ஆனால் மனிதனுடைய லவ் அப்படி கிடையாது, கண்டிஷன் லவ். நீ இது கொடுத்தா நான் உன்னை நேசிப்பேன், கொடுக்கலன்னா தலைக்கிழ நீ தொங்கு போட்டாலும் நம்ம பாஷையில் சொன்னா நான் என்ன பண்ண மாட்டான், செய்யவே மாட்டான் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் தேவன் அப்படிப்பட்டவர் கிடையாது. அதுதான் தேவனுக்கு நமக்குள்ள ஒரு பெரிய வித்தியாசம். முதலாவது, அவர் அழியாமையை தரித்து கொள்ளுகிறார். அவருக்கு அழிவுன்றது கிடையாது. அதுதான் நித்தியம், இன்டர்னல். ரெண்டாவது, அன்பு. ஆமாம். மூன்றாவது, ஆளுமை, பர்சனாலிட்டி, ஆளுமை. அவர் ஆளக்கூடியவராக இருக்கிறார் தேவன். தேசத்தை, இயற்கை வளங்களை, மனிதனை, எல்லாவற்றையும் ஆளக்கூடிய தன்மை யாருக்கு இருக்கு? அதிகாரம் தேவனுக்கு இருக்கிறது. ஆமாம். இதுக்கு நிறைய உதாரணம் நம்ம எடுக்கலாம். சீஷர்களும் இயேசு கிறிஸ்துவும் போட்டில் போயிட்டே இருக்கிறாங்க. கடலில் போட்டில் போகும்போதுனா அது பெரிய அலைகள் வருது, அப்புறம் பெரிய சூறாவளிகள், புயல் காற்று எல்லாமே வீசுது. பிள்ளைங்களை கொஞ்சம் பேக் சைடில் அனுப்பி விட்ருங்க. ஆமாம், அப்படியே பேக்லேயே செல்ல குட்டிங்களா, நல்ல பிள்ளைங்க, நீங்கள் அப்படியே அழகாக போயிட்டு நல்லா விளையாடுங்க, பின்னாடி போயிடுங்கம்மா. அப்போ அந்த சூழ்நிலையில் கடவுள் எப்படி ஆளுகை செய்கிறார், அவருடைய ஆளுகை தன்மை அங்கே வெளிப்படுத்துகிறார். அப்போ சீஷர்கள் இருக்கிறாங்க, கடவுளும் இயேசு கிறிஸ்துவும் தூங்கிட்டு போகிறாரு. ஆனால் யாருக்கு பயம் வருது? சீஷர்களுக்குள்ளே பயம் உண்டாகிறது, திகில் உண்டாகிறது. ஆனால் கடவுள் பக்கத்தில் தானே இருக்கிறாரு, ஏன் உண்டாகுது அவங்களுக்கு?
இப்படிப்பட்ட விசுவாசி ஒரு குரூப் இருக்கிறாங்க உலகத்தில். அதை எடுத்து காட்டுறதுக்கு தான் இந்த சம்பவத்தை சொல்றாரு. இதில் 2 விதமான சம்பவத்தை ரொம்ப ஹைலைட் பண்றார். ஒன்று, கடவுளோட இருக்கிற பீப்புள்ஸ், மக்கள், விசுவாசிகளாக சொல்லக்கூடிய மார்த்தட்டி சொல்றக்கூடிய என் கடவுள் என்னோட இருக்கிறன்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, அவங்களும் இப்படிப்பட்ட காரியத்தை தான் என்ன பண்றாங்க, பேசுறாங்க, பயப்படுறாங்க, திகில் அடிக்கிறாரு. பல பிரச்சனைகள் வந்தா, மழை போல பெரிய புயல் காற்று சூறாவளி வந்தா உடனே என்ன பண்றான், ஒரு பயம் உண்டாகுகிறது. ஆனா கடவுள் யார் கூட இருக்கிறாரு, நம்மோட தான் இருக்கிறார். அதான் நம்ம சொல்றோம், கடவுள் என்னோட தான் இருக்கிறார், எனக்குள்ள தான் இருக்கிறார் அப்படின்னு நம்ம சொல்லிக்கிறோம். ஆனா பிரச்சனைகள் வரும்போது என்ன பண்றாங்க, அந்த இடத்துல பயம் வந்தது. அது இயற்கை, மனிதனுக்கு எல்லாம் இயற்கை. அந்த இடத்துல தான் கடவுள் அந்த இடத்துல டீல் பண்றாரு. எப்படி டீல் பண்றான்னா, அந்த இயற்கையில் பார்த்து பேசுகிறார் ஆண்டவர். காற்றே இறையாதன்னு சொல்றாரு, கடலை பார்த்து பேசுறாரு, அலைகளை பார்த்து பேசுறாரு. அதுதான் அந்த ஆளுமை தன்மை. புரியுதுங்களா? அதே சேம் மெத்தடில், அதே பேட்டர்ல தான் யாருக்கு கொடுத்தாரு, மனிதனுக்கு கொடுத்தாரு. புரியுதுங்களா? மனிதன் அப்படி வாழ்ந்துருக்கிறாங்க. கடவுளை எப்படி காற்றும் கடலையும் பார்த்து அலையாதே தேயாதுன்னு சொல்லி, இறையாதன்னு சொல்லி அவர் கமாண்ட் கட்டளை கொடுக்குறாரோ, அதே போல அதே பேட்டர்ல தேவ மனிதர்கள் என்ன பண்ணியிருக்கிறாங்க, சொல்லியிருக்கிறாங்க, எழும்பியிருக்கிறாங்க, சவாலாக எழும்பியிருக்கிறாங்க. கடவுள் தான் செய்ய முடியுமா, கடவுளால் படைக்கப்பட்ட நம்மளும் செய்யலாமே அப்படின்னு சாதித்தவர்கள் நிறைய பேர் லிஸ்ட் இருக்குது. இதுக்கு பெரிய உதாரணம் கேட்டால் யோசுவா எடுத்துக்கலாம். சூரியன் என்ன பண்றாரு, நிக்க வைக்கிறார். ஒரு யுத்தத்துல இருட்டாயிடும், பொழுது போயிடும், எதிரியை தாக்க முடியாது. உடனே என்ன பண்றாரு, கட்டளை கொடுக்கிறார். சூரியனுக்கு என்ன பண்றாரு, அவரு கமாண்ட் கட்டளை கொடுக்கிறார். அப்படியே வானத்திலே நிக்குது. புரியுதுங்களா? இது போல நிறைய உதாரணங்களை சொல்லிட்டு போலாம். நிறைய உதாரணங்கள் இருக்குது. பவுல் கூட பாருங்க, பவுல் ஒரு பாம்பு கடிக்குது. பாம்பு கடிச்ச உடனே என்ன பண்ணிருப்போம் நம்ம, அவர் சாதாரணமாக எடுத்து போடாது. ஏன்னா ஒரு பயம் கிடையாது. ஏன்னா அவருக்குள்ள விசுவாசம் ஒன்றே நல்லா புரிஞ்சுங்க. கிறிஸ்தவ வாழ்க்கையில் விசுவாசம் ஆணித்தரமாக உங்களுக்குள்ள இருந்ததுன்னா நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லைன்றது வேதம் போதிக்கிறது. நம்ம நினைக்கலாம் சில நேரம் நம்ம மனுஷன் தானே பாஸ்டர், நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க, ஏதோ பிரசங்கத்தில் நின்று இதெல்லாம் சொல்லிட்டு போறீங்க, உட்காந்து கேட்குற எங்களுக்கு தான் தெரியும் அப்படின்னு கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோரும் மனிதர்கள் தான். ஏன்னா வேதம் அதை தான் போதிக்கிறது. உலகத்தில் உபத்திரவம் ஆனாலும் திடன் கொள்ளுங்கன்னா தைரியமா இருக்குன்றார். உலகத்துல பிரச்சனை இருக்கும், உபத்திரம் இருக்கும், எல்லாம் பாடுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அது மத்தியில நீ எப்படி இருக்குன்றது தான் பைபிள் சொல்லி கொடுக்குது. அதுக்காக உபத்திரத்தை பார்த்துட்டு அப்படியே ஒடுங்க கூடாது, உபத்திரத்தை பார்த்து என்ன பண்ணக்கூடாது, ஓரமா போயிடக்கூடாது, நீ சவாலா நிக்கணும்னு சொல்லி அங்க இயேசுவே சொல்லி கொடுக்கிறார். அதுதான் திடன் கொள்ளுனா தைரிய மனசா இருக்கு, உறுதியான மனதா இருக்குன்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதுதான் ஆளுமை. 3வது பாயிண்ட் எது, ஆளுமை. 4வது ஆளுகை. ஆளுகை, ஆமா, ஆளுமைக்கும் ஆளுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. ஆளுகை, ஆளுகை போட்டுக்குங்க. அதுக்கு முன்ன ஆளுமை, இப்ப ஆளுகை. ஆமா, கை ஆளுகை. ஏன்னா அவர் தான் 2ஆம் வருகையில டோட்டல் ஆளுகை பாருங்க. ஆமா, ஆள்பவர், அவர் தான் ஆள்பவர். ஆளுமைன்றது ஆளுகைன்றது வித்தியாசம் இருக்கு. அவர் தான் எல்லாவற்றையும் ஆள்பவர். எப்படின்னா ஒரு உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். இப்ப நம்ம நாட்டு முதலமைச்சர் இருக்கிறாருன்னு வச்சுங்களா. நம்ம முதலமைச்சர் என்ன பண்றாரு, இப்ப தமிழ்நாட்டு என்ன பண்ணிக்கிறாரு, ஆளுகை செய்து கொண்டு இருக்கிறார். இப்ப அவரு ஒரு மீட்டிங்கு போறாருன்னா என்ன சொல்லுவாங்க, ஒரு பெரிய ஆளுமையே வருதுடா. ஏன்னா அவர் பின்னாடி ஒரு பெரிய கெப்பாசிட்டியா போகுது. எல்லா டிபார்ட்மெண்ட் ஒரு ஆளுமைனா ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஒரு பவர், வல்லமை குறிக்கிறது. அதான் ஆளுமைன்றது. அப்ப ஆளுமைக்கும் ஆளுகைக்கும் வித்தியாசம் இருக்கு. அதனால புரிஞ்சுங்க. சரி, 5வது ஒரு பாயிண்ட், படைப்பாற்றல். கிரியேஷன், படைப்பாற்றல். தேவன் படைக்கக்கூடியவர். அவர் தேவன் படைக்கக்கூடியவர், படைப்பாற்றல். எல்லாவற்றையும் தேவன் படைக்கிறார். சூப்பரா அற்புதமா படைக்கிறார். சும்மா ஆர்டர் சிஸ்டமா படைக்கிறார் ஆண்டவர். இந்த உலகத்தை படிச்சு பாருங்க, தலைகீழ் ஆண்டவர் படைக்கவே இல்லை. புரியுதுங்களா? ஆண்டவர் முதலாவது என்ன படிச்சாரு, ஆதியாகமம். நான் ஏற்கனவே அதெல்லாம் உங்களுக்கு நிறைய எடுத்திருக்கிறேன். நான் அந்த பஞ்சாங்கமத்தில் எடுத்துட்டு மறந்துட்டு இருக்கிறீங்க பழகுது. அப்ப ஆதியிலே தேவன் சிருஷ்டித்தார், சிருஷ்டி கர்த்தர். அதான் சிருஷ்டித்தார் என்றது சிருஷ்டி கர்த்தர். அப்ப அவர் சிருஷ்டிக்க கூடியவர், கிரியேட்டர் அவர் ஆல்ரெடி. அப்ப அவர் கிரியேட்டர்னா அவர் எல்லாவற்றையும் உருவாக்கக்கூடியவர். எப்படின்னா நல்லா புரிஞ்சுங்க. ஆமா, இல்லாமையில் இருந்து உருவாக்கக்கூடியவர் தான் யாரு,
சிருஷ்டிகர்த்தர், கிரியேட்டர், நல்ல புண்ணியம், அவர் தான் கடவுள். ஆனால் இருக்கிறத வைத்து உருவாக்கக்கூடியவன் யாரு? மனிதன். நல்லா புரிஞ்சுங்க, மனுஷனுக்கு கடவுளுக்கு வித்தியாசம் இருக்கு. அவர் இல்லாமையிலிருந்து உருவாக்கக்கூடியவர் மனுஷன். தேவன் உண்டாக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் வேர்ல்டு, அதாவது மெட்டீரியல் வேர்ல்டு, இந்த உலகத்தை ஆண்டவர் அவர் எல்லாத்தையும் படிச்சு வச்சிட்டார். அதுல இருந்து மனிதன் என்ன பண்றான்? உருவாக்குகிறான். இன்னைக்கு நிறைய டெக்னாலஜி வந்திருக்கு. மனிதனுடைய அறிவை ஆண்டவர் பார்க்கிறார், அவனுடைய ஆளுமையை பார்க்கிறார், அவனுடைய ஆளுகையை பார்க்கிறார். பார்த்து அவரே பூரிப்பாடுறார். நான் கொஞ்சம் படிச்சு கொஞ்சம் கேப் விட்டதெல்லாம் மனுஷன் என்ன பண்றான்? ஃபில் பண்ணிட்டே இருக்கிறான். புரியுதுங்களா? வானத்தை படிச்சுட்டாரு, சூரிய சந்திரன் படிச்சாரு, இயற்கை தாவங்களை படிச்சாரு. மீதெல்லாம் மனுஷன் என்ன பண்றான்? ஒன்று ஒன்றா ஃபில் பண்றான். நம்ம இங்கேருந்து இன்னொரு இடத்துக்கு போனால் ட்ரெயின் வேணும், பஸ் வேணும், 2 வீலர் வேணும். இதெல்லாம் மனிதனுடைய ஆற்றல்கள், படைப்பாற்றல்கள். அப்ப மனிதனும் தேவனை போல உருவாக்கக்கூடிய தன்மை உள்ளவன். நல்லா புரிஞ்சுங்க, புரியுதுங்க? அதுதான் நல்ல பேர் சொல்லுவாங்க, கடவுளும் மனிதனும் உலகம் அறியாதவர்கள் சொல்லுவாங்க, கடவுளும் மனுஷனும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. ஆனால் வேதம் அப்படி சொல்லலை. அவருக்கு நமக்கு வித்தியாசம் இருக்கிறது. புரியுதுங்களா? ஏன்னா நம்ம சத்தியம் தெரிஞ்சதுனால நம்ம சொல்கிறோம். அவனுக்கு ஏதாவது அவனுக்கு அந்த காரியத்தில் சக்ஸஸ், அவன் தான் கடவுள். அவனுக்கு உலகத்தானுக்கு, கடவுளை அறியாதவனுக்கு. கடவுளை அறிந்தவர்களுக்கு கடவுள் தான் நமக்கு. புரியுதுங்களா? சரி, ஓகே. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? விளக்கமாக புரியுதா? ஆமாம். ஏன்னா தூக்கம் என்ன வருதா யாருக்காவது? இல்லையா? சரி, ஓகே. அதான் கொஞ்சம் பொறுமையாக ஸ்டடி பண்ணுறேன் உங்களை. ஏன்னா உங்கள் சூழ்நிலை எனக்கு நல்லா புரியுது. இந்த லஞ்சுக்கு மேலே உங்களை கவர் பண்ணுறது தான் என் வேலை, பெரிய வேலை. இங்கே மட்டும் இல்லை, என் பைபிள் காலேஜில் அதுதான். அந்த லஞ்சுக்கு மேலே அவங்கள தூங்கக்கூடாத அளவுக்கு கொண்டு போகணும் நான். அதுதான் பெரிய பொறுப்பு. சரி, ஓகே. அடுத்த பாயிண்ட் நான் சொல்கிறேன், எழுதிங்க. இந்த ஆவி, ஆத்மா, சரீரம், இந்த 3 தன்மையோட டிஃபினேஷன் சொல்கிறேன், எழுதிங்க. முதல் ஆவி, நான் ஏற்கனவே சொன்னது போல் ஆவின்னு எழுதிங்க. டேஷ் போட்டு தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. அதோடைய வேலை என்ன? ஆவி டேஷ் போட்டு தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியது, ஒரு கம்யூனிகேஷன், தொடர்பு கொள்ளக்கூடியது. ஆவி ஆவி டேஷ் போட்டு தேவனோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. செகண்ட் பாயிண்ட் ஆத்துமா. அதுக்கு கீழே எழுதிருங்க ஆத்துமா, சோல். ஆங்கிலத்தில் சோல் சொல்லுவாங்க. ஆத்துமா டேஷ் போட்டு நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. ஆத்துமா என்பது நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு ஆப்ஷன். அது ஆத்துமா டேஷ் போட்டு நம்மோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. மூன்றாவது சரீரம் டேஷ் போட்டு மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடிய சரீரம். கடவுளுடைய படைப்பே, மனிதனுடைய படைப்பு ஒரு வித்தியாசமான படைப்பு. சரீரம் டேஷ் போட்டு மற்றவர்களோடு தொடர்பு கொள்ளக்கூடியது. நல்லா புரிஞ்சுக்குங்க. மனிதனுடைய படைப்பே ஒரு ஆச்சரியமான படைப்பு. அதுதான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், நான் பிரமிக்கத்தக்கதாய் ஆச்சரியமாய் உண்டாக்கப்பட்டிருக்கிறேன். அவனே அவனை வர்ணிக்கிறான். கடவுளுடைய படைத்த படைப்பு, மனிதனுடைய படைப்பு. அவனை பார்க்கும் போதே யாரை பார்க்குறான்? கடவுளை பார்க்குறான். ரொம்ப அற்புதமாக படைக்கப்பட்டிருக்கிறான். ஆச்சரியமாக இருக்கிறது. எப்படி திங்க் பண்ணுறான், எப்படி சாப்பிட்றான், நான் சாப்பிட்ற பொருள் எந்த அளவுக்கு டயாசிஸ் ஆகுது, ஜீரண சக்தி, கடவுள் எப்படியெல்லாம் அற்புதமாக படைச்சு ஒரு பெரிய, சொன்ன போனால் ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் தான் யார்? நம்முடைய காட். உண்மையில் அவரு போல் ஒரு சிறந்த ஒரு ஆர்டிஸ்ட் யாருமே இல்லை உலகத்தில். அதுக்கான தான் மீதெல்லாம் மனுஷன்லாம் அவ்வளோ டிசைன் பண்ணிக்கிறார் ஆண்டவர். அப்போ பாருங்க, இந்த உலகத்தை படிக்கும்போது அவர் கிரியேஷனும் ஆர்டர் பிரகாரமாக என்ன பண்ணிக்கிறாரு? உண்டாக்கி இருக்கிறார், படைத்து இருக்கிறார். பாருங்க, எடுத்த உடனே மனுஷனும் படிச்சுட்டு மீதெல்லாம் படிச்சுதான் என்ன இருக்கலாம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. முதலாவது மனுஷனும் படிச்சுட்டு மீதெல்லாம் படிச்சிருந்தா என்ன நினச்சிருப்பீங்க? இல்லை, இன்னும் நடந்திருக்கும். கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க, இன்னும் நடந்திருக்கும். நான் கொஞ்சம் கற்பனை பண்ணியே பார்த்தோம். உண்மைதான். மனுஷனை படிச்சுட்டு கடவுள் மீதெல்லாம் படிச்சிருந்தாருன்னா கடவுள் எந்த அளவுக்கு மென்டல் டார்ச்சர் பண்ணியிருப்பான் மனுஷன்றதை நான் கற்பனை பண்ணியே பார்த்தோம். வேலை செஞ்சிருக்க முடியாது. பாருங்க, அவங்க கரெக்டாக சொல்லிட்டாங்க. பாரு, ஏன் செஞ்சிருக்க முடியாதுன்னா அவன் சொல்லுவான், கடவுள்கிட்ட சொல்லுவான், சார் இது சரியில்லை சார், இது எனக்கு வேணாம், வேற கொடுங்க. இல்லை, இது எனக்கு வேணாம், வேற கொடுங்க. கடவுளே என்ன ஆகிடுப்பாரு? ரொம்ப பைத்தியமே பிடிச்சிருக்கும். நம்ம பாஷையில் பைத்தியம் பிடிச்சிருக்கும். ஏன்டா இவனை ஃபர்ஸ்ட்ல படிச்சுனே தெரியல, இவனை கடைசியாக படிச்சிருந்தாலும் பரவாயில்ல, எல்லாத்தையும் படிச்சுட்டு வாடா வந்து கொடுத்தவனா சைலண்ட் ஆகிட்டு இருப்பான். ஆனால் ஃபர்ஸ்ட்
லாஸ்ட்டு படிச்சுட்டு இதெல்லாம் படிச்சதா எப்படி இருந்திருக்கும்? நிச்சயமாக ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருக்கும், ஒன்று கூட சரி இருக்காது. அதனால தான் ஆண்டவர் இப்படி நல்ல சிஸ்டமாக கொண்டு வந்திருக்கிறார், ஒரு ஆர்டராக கொண்டு வந்திருக்கிறார். அவனுக்கு தேவையான வெளிச்சம், அவனுக்கு தேவையான இருள், அவனுக்கு தேவையான இயற்கை தாவரங்கள், உயிரினங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணார்? 5 நாட்கள் மனிதனுக்கு, கடவுளுக்கு தேவையானது கிடையாது, மனிதனுக்கு தேவையான அனைத்துமே என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஆர்டர் சிஸ்டமேட்டிக்காக படிச்சுட்டு வந்துட்டார். வந்து கடைசியில் 6வது நாள் லாஸ்ட் டே பார்க்குறாரு. இது எல்லாம் ஏன்னா அவர் பார்க்குறாரு, இது எனக்கு தேவையே கிடையாது, ஏன்னா நான் தானே படித்தேன். நான் இப்போ இது ஆளுகை செய்வதற்கு தான் யார் உண்டாக்குனாரு? மனுஷனை லாஸ்ட்டில் உண்டாக்குனார், 6வது நாள் உண்டாக்குனார். இப்போ அவனை உண்டாக்கி பாருங்க, இட்டுன்னு போய் காமிச்சோன்னா அவன் என்ன வாங்கி வந்திருப்பானா? அது வரை ஒரு பெரிய பியூட்டிஃபுல் கார்டன், ஒரு அழகான ஏதேன் தோட்டத்தை வச்சிட்டார். ஒட்டுமொத்த உலகத்துக்கு மாடல் சாம்பிள் எதுனா அந்த ஏதேன் தோட்டம் தான். ஒட்டுமொத்த வாழ்க்கைக்கு ஒரு பெரிய உதாரணம் எது? ஏதேன் தோட்டம். புரியுதுங்களா? ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை அவன் எப்படி வாழ்றான்றது அறிந்து கொள்வதற்கு தான் எது? ஒரு ஏதேன் தோட்டம். அதான் சொல்லுவாங்களே, சிறுதுள்ளி பெருவெள்ளன்றாங்க. ஒரு சின்ன இடத்துலயே உன்னால வாழ முடியலன்னா, ஒரு சின்ன இடத்தையே உன்னால சுத்தம் பண்ண முடியலன்னா, ஒரு சின்ன இடத்தையே உன்னால பாதுகாக்க முடியலன்னா, இவ்வளவு பெரிய உலகத்தை என்ன பண்ண போறீங்க? ரொம்ப கஷ்டம். அதனால தான் ஆண்டவர் பேர் ஒட்டுமொத்த உலகத்தை ஆளுகை செய்வதற்காக ஒரு சின்ன பிளேஸ் ஏதேன் கார்டன் என்ன பண்ணுகிறார் ஆண்டவர் உருவாக்கி, ஆயிரக்கணக்கான மரங்கள், பழங்கள், பல ஆயிரக்கணக்கான மரங்கள்லாம் இருக்குது. அவன் எது வேணாலும் சாப்பிடலாம், அவனுடைய சாய்ஸ் அது. புரியுதுங்களா? ஆனால் ஆண்டவரும் அதுலேயும் சில காரியத்தை என்ன பண்ணார்? ஒரு தீர்வு, ஒரு பாயிண்ட் வச்சுட்டே போனார். இது மட்டும் நீ சாப்பிடாத, மீதி எல்லாமே என்ன பண்ணிக்கலாம்? சாப்பிடணும் என்று தான் சொல்லிட்டு ஆண்டவர் கொடுத்தார். அப்போ மனிதனுக்கு தேவையான அனைத்துமே கடவுள் என்ன பண்ணுகிறார்? பரிபூர்ணமான ஒரு கிரியேஷன். அதில் எந்த விதமான குறைகளே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. ஏன் மனுஷன் வாழ்க்கையில் குறைகள் வந்தது? ஏன் மனுஷன் வாழ்க்கையில் இன்னைக்கு வேலையில் ஏன் கஷ்டம் வந்ததுன்னா, இதுக்கு முன்னே அவன் கஷ்டப்படாமல் தான் இருந்தான். ஆண்டவர் தான் முத வேலையை கொடுத்தார். நல்லா புரிஞ்சுங்க. உலகத்தில் வேலைன்ற ஒரு வேலை ஏற்ப ஒரு சந்தர்ப்பம், வேலைன்ற ஒரு ஆப்ஷனே வந்தது யாருன்னா கடவுள் தான், வேற யாருமே கிடையாது. எந்த இதிகாசங்களும் எந்த வேதமும் சொல்லப்படவே இல்லை, எந்த கலாச்சாரமும் சொல்லலை. ஆனால் ஒரே ஒன்று தான், தேவனே இந்த வேலையை செய்து காண்பித்திருக்கிறார். அதுதான் 6 நாள் யார் வேலை செய்தது? கடவுள் தான் வேலை செய்கிறார். அப்போ 7வது நாள் ஓய்ந்திருந்தார், ரெஸ்ட் டேன்றார். ஓய்ந்திருக்குதுன்னா நம்மளும் போல ஓய்வு நாள் கிடையாது. எதை ஞாயிற்றுக்கிழமை நல்லா கறிஞ்சோறு ஆகிட்டு சாப்பிட்டு நல்லா தூங்கிட்டு ஒரு நல்ல 2-3 சினிமா படம் பார்த்தா முடிஞ்சு போச்சு. இப்போ நான் சொல்ல அந்த காலத்தில் சொல்கிறோம், ரசிக்கப்படாது முன்னே சொல்கிறோம். ஆமாம், அப்படி தானே இருந்தோம், நானும் அப்படி தான் இருந்தோம். இப்படி ஒன்று இருக்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், பரவாயில்ல, நல்ல ஆவிக்குரியவர்கள், ரொம்ப மகிழ்ச்சி. அப்போல்லாம் அப்படி தான் இருந்தோம். உங்களோட நான் மோசமான படம் பார்க்கறதில்ல. நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கு டிவி போட்டு பார்த்துட்டு கிடப்பேன். ஏன்னா நான் பேச்சுலராக இருக்கிறதுனால கண்டிப்பாக என்னை யாரும் கேட்க போகிறோம்? என்னை யாரும் கேட்க முடியாது. நான் தான் ராஜா, நான் தான் மந்திரி. எத்தனை மணிக்கு மேலே ஏஞ்சி படம் பார்த்துட்டு இருப்போம். அப்போ பாருங்க, அப்போ தேவனுடைய படைப்பில் பரிபூரணமாக தேவன் படைச்சிட்டார் மனுஷனை, எந்த குறைவுன்றது கிடையாது. ஆனால் ஏன் வேலை ஆண்டவர் கொடுக்குறாருன்னா, நல்லா புரிஞ்சுங்க, வேலை தேவன் கொடுத்த முக்கிய நோக்கம்னா இது முதலாவது விசுவாசி தெரிஞ்சுக்கணும். இது புரியுதுங்களா? கடவுளை ஏன் ஜாப்பை கொடுக்குறாரு? எதுக்கு வேலை கொடுக்குறாரு கடவுள்? வேலை செய்ய சாப்பிட்டு தான் கொடுத்தாரா? இல்லை வசனம் அப்படி தான் போதிக்குதா? அதான் சொல்லிட்டாரு, ஏதேன் தோல் சொல்லிட்டாரு, பண்படுத்தவும் காக்கவும் பாதுகாக்கவும் சொல்லிட்டாரு. அது ஒரு ஜாப்பாக கொடுக்குறாரு. ஆனால் அவனுக்கு எல்லா வசதி இருக்குது. நல்லா நீங்கள் கொஞ்சம் லிட்டராக திங்க் பண்ணி பாருங்கள். சில இடத்துல சொல்லுவாங்க, கல்யாணம் பண்ண போகிற பொண்ணுங்க, பெண்மணிங்க நிறைய இருக்கிறீங்க, நீங்கள் தான் ரொம்ப மெஜாரிட்டியில் இருக்கிறீங்க. பாவம் ஆண்கள் யாரும் இல்லை. பாவம் ரூபன் பிரதர் மட்டும் இருக்கிறாரு, போதிக்கிறேன், நான் ஒரு ஆள் இருக்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை. பாருங்கள், மெஜாரிட்டி நீங்கள் தான் அதிகமாக. பாருங்கள், நல்லா புரிஞ்சுங்க. சில பெண்மணிகள் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டில் எல்லா வசதி இருந்தது, நான் ஒரு வேலை கூட செய்யவே கிடையாது. ஆனால் எங்கள் மாமியார் வீட்டில் வந்து தான் ஊந்து செய்ய வேண்டியது. ஏன் எங்கள் வீட்டில் பக்கத்து வீட்டு ஒரு அக்கா சொல்லும், பாவம் ஆந்திரா தேசத்துலேருந்து ஏதோ தமிழ்நாட்டில் ஒரு குடிகாரனை கல்யாணம் பண்ணிக்குது, பாவம் ஒரே பொண்ணு, செல்லமாக பாசமாக அவ்வளோ வசதியோடு வாழ்ந்த ஒரு பொண்ணு இங்கே வந்து பாவம் தலையே தொங்கி போகிற அளவுக்கு வேலை செய்யிட்டு கிடக்குது அந்த அக்கா. ரொம்ப புலம்புவாங்க. நானும் யோசிப்போம், அந்த ஆள் வேலைக்கே போகிறது கிடையாது, வீட்டுக்கார என்ன பண்ணுறது கிடையாது, வேலைக்கே போகிறது கிடையாது. குடிச்சிட்டு எப்படி தான் காலத்தை ஓட்டுறாங்க. இன்றைக்கி ஓட்டிருந்தாங்கிறாங்க. அந்த அம்மா பார்த்தாங்க, 4 பொம்பளை பிள்ளை பெற்று வச்சிட்டார். எத்தனை பொம்பளை பிள்ளை? 4 பொம்பளை பெற்று வச்சிட்டார். இதில் 3 பொம்பளை பிள்ளைங்களை பாருங்கள். 2 பொம்பளை பிள்ளைங்க அக்கா பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தார். பரிதாபப்பட்டு என்ன பண்ணாங்க, தம்பி பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு போடான்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டான். அது
அதே போல் இன்னொரு பொண்ணு இன்னும் அது ஆந்திராவில் யாரும் தெரிஞ்ச போல் சொந்தக்காரில் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. இன்னும் கடைசி ஒரு பொண்ணு இருக்குது. இந்த அம்மா பார்த்தது இவங்ககிட்ட போராட்டம் கிடத்த என் வீட்டுக்கே போன சகலமும் எல்லாமே இருக்குது. அங்கே அம்மா அப்பாவுக்கு கவனிக்கணும்னு சொல்லிட்டு அவங்க இப்போ ஒரு 6 மாதமாக ஊராட போயிட்டாங்க அந்த அக்கா பாவம். காரணம் என்ன, சில நேரங்கள் நம்ம சொல்கிறோம், ஏன்னா சொந்த தாய் வீட்டிலே நம்ம என்ன பண்ணுறது கிடையாது. எல்லா வசதி இருக்குது, எல்லா ஆஸ்தி இருக்குது, சொத்து இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு ஜாலியாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்போ அதே போல தான் ஆதாமுக்கும் எல்லா வகையான பழங்கள் எல்லாமே இருக்கு. ஆனால் ஏன் கடவுள் பர்டிகுலராக நீ பண்படுத்தவும் பாதுகாக்கும் ஏன் அந்த ஜாப்பு கொடுக்குறாரு கடவுள்? ஏன் அவன் சொகுசா வாழலாமே, ஜாலியாக வாழலாமே? பிரதர் சோம்பேறியா இருக்கக்கூடாதுன்னு சொல்றாரு. ஏன்னா சில பேருக்கு தூக்கம் வர போல இருக்குதுன்னு நினைக்கிறோம். வழித்து சாப்பிடணும்னு அம்மா சொல்றாங்க. சரி, மனுஷனுக்கு எல்லாமே தெரியணும்னு. ஏன்னா அற்புதமான ஒரு பாயிண்ட். ஏன்னா கடவுள் நமக்குள்ளே இந்த உலகத்தை ஆளுகை செய்கிற அந்த ஆற்றலுடைய சக்தி நமக்குள்ள கொடுத்துட்டாரு. இந்த சக்தியை வெளியில கொண்டு வருவதற்கு அந்த ஜாப் கொடுக்குறாரு, வேற ஒன்றும் கிடையாது. உனக்குள்ள ஆற்றல், திறமை, அறிவு, ஞானம், உனக்குள்ள இருக்கிற எல்லா விதமான அந்த பவரை நீ எப்படி யூஸ் பண்ணுன்றதுக்கு தான் கடவுள் அந்த ஜாப்பை கொடுக்குறாரு. புரியுதுங்களா? நீ சொகுசா வாழலாம், அது தப்பு கிடையாது, நல்லது. கடவுள் அப்படிதான் ஆரம்பத்தில் படிச்சார். பிகினிங் உடைய பிரின்சிபல், ஆரம்ப கால கோட்பாடு அப்படிதான். ஆனாலும் அப்படித்தான் எல்லாத்தையும் கொடுத்தாரு அவனுக்கு. ஆனாலும் ஒரு வேலையும் கொடுக்குறார். எதுக்கு கொடுக்குறா? இவனுக்குள்ள இருக்கிற நான் படிச்ச அந்த ஆற்றல்கள் கரெக்டா வேலை செய்தா இல்லையா, இது எப்படி அறிந்து கொள்கிறோம், இதுக்கு தான் அந்த வேலையை கொடுக்குறார். புரியுதுங்களா? ஆமா, இது நாளடைவில் அப்படியே டைரக்ஷன் மாறிடுச்சு. அப்போ பாருங்க, இதுக்கு கூட கல்யாண வீட்டில் பாருங்க, ஒரு மாப்பிள்ளை பார்த்தா உடனே என்ன கேட்பாங்க? பொண்ணு வீட்டுக்கிற மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு எடுத்தோன்னு அதான் கேட்பாங்க. இது எங்கேருந்து வந்தது? இது எங்கேருந்து வந்தது இந்த கொள்கை? பைபிள்ல தான் வந்து ஆண்டவரே அதை சொல்றாரு, நான் சொல்லல, பைபிளே சொல்லுது. ஆதாமு பாருங்க படிச்சுட்டு ஏவாள் உடனே கொடுக்கல, என்ன கொடுத்தாரு? வேலையை கொடுத்தாரு. வேலையை கொடுத்த பிறகுதான் ஏவாளை ஆண்டவர் கொடுத்தாரு. புரியுதுங்களா? அதுக்கு தான் எங்க போனாலும் கல்யாணத்துல போய் ஒரு பொண்ணு பார்த்தாலும் ஒரு மாப்பிள்ளை பார்த்தாலும் என்ன கேட்கறாங்க? எடுத்த உடனே என்ன கேட்கறாங்க? மாப்பிள்ளை என்ன வேலை செய்யறாரு, என்ன சம்பளம் வாங்குறாரு. இதெல்லாம் எங்கேருந்து வந்தது? என்ன கலாச்சாரம் சொல்லி கொடுத்ததா? கிடையாது, கிடையாது. பைபிள் சொல்லி கொடுக்குது. அப்ப மாப்பிள்ளை வேலை செய்யலாம், பொண்ணை நிச்சயமா கொடுக்க மாட்டாங்க. ஏன் கொடுக்க மாட்டாங்க? அவனால காப்பாற்ற முடியாது, நிர்வகிக்க முடியாது குடும்பத்தை வச்சு. இவனுக்கே எது இல்லாமல் ஒண்டியா கிடக்கிறான். இவன் வயிற்றுக்கே இவன் இப்போ பாருங்க, அவன் வயிற்று கட்டுறதுக்கே கஷ்டமாகி போச்சு. இப்போ இதில் வேற என் பொண்ணை கொடுத்து கஷ்டப்பட வேண்டியது எல்லோரும் பெற்றோர்கள் எதிர்பார்க்குற ஒரு விஷயம் தான். அதனால தான் அந்த காலத்திலேருந்தே பாருங்க கடவுள் ஞானமாக கொடுத்துருக்காரு. பாருங்க, வேலை செய்யணுமே செய்யக்கூடாதா? தயவு செய்து யாரும் வீட்டில் சோம்பேறி இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன், பைபிள் மெத்தடில் சொல்கிறேன் நான். புரியுதுங்களா? வேலை கட்டாயம் செய்யணும். இல்லைன்னா கடவுளுக்காக போகிறோம், கடவுளுக்கு இல்லை கிடையாது. கடவுள் வேலை செய்யன்றார் ஆண்டவர். வேலை செய்து நல்லா சம்பாதி, நல்லா சாப்பிடு, எண்ணியும் தேடு. அதுதான் ஆண்டவர் சொல்கிறார். வாரத்தில் எத்தனை நாள் வேலை செய்யணுமா? இது எந்த சிஸ்டம் எங்கேருந்து வந்தது? இங்கே தான் வருது. அப்போ எந்த பேட்டர்ன் மாடலாம் எங்கேருந்து எடுக்கிறாங்க? இங்கேருந்து தான் எடுக்கிறாங்க. அப்போ ஒரு நாள் வேலை செய்து 6 நாள் லீவில் இருந்தால் எப்படி இருக்கும் உலகம்? கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. அதை நான் கற்பனை பண்ணி பார்த்தோம், எப்படி இருக்கும்? சில பேருக்கு சிரிப்பாக வருது. இப்படியா இருந்தால் நல்லா இருக்கும் பாஸ்டர். ஒரு நாள் வேலைமா 6 நாள் லீவ் எடுத்துக்கிற சொல்கிற ஒரு கம்பெனி இருந்தால் எப்படி இருக்கும் உங்களுக்கு உலகத்தில்? அந்த கம்பெனிக்கு எத்தனை ஆயிரம் கோடி போவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். உனக்கா எனக்கா உனக்கா எனக்கான்னு பட்டினியாக கடந்து எப்படியாவது அப்பாயின்மெண்ட்டாவது வாங்கிடுவாங்க. இல்லை, அப்படிப்பட்ட ஒரு ஆப்ஷன் கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். நான் புதுசாக ஒரு வெளிப்பாடு வருதுன்னு நினைக்கிறேன். உலகத்தில் ஒரு அறிவிப்பு கொடுத்துடணும். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் வேலை, 25,000 ரூபாய் சம்பளம், 6 நாள் லீவ் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும்? ரொம்ப சந்தோஷமாக தான் இருக்கும். கடவுள் ரொம்ப ஞானமாக படிச்சிருக்கிறார். ஏன்னா அந்த சிஸ்டத்தை அனுமதிக்கலை கடவுள். புரியுதா? 6 நாள் வேலை செய்யணும். ஏன்னா 6 நாள் என்னுடைய திறமையை நீ வெளிப்படுத்தணும். 6 நாள் எனக்கு கொடுத்த ஆற்றலை நீ என்ன பண்ணும்? வெளிப்படுத்தணும். அதுதான் தேவனுடைய பிரதான நோக்கம். புரியுதுங்களா? அந்த ஒரு நாள் ரெஸ்ட் டேன்றது அவர் ஓய்ந்திருந்தார், அது பரிசுத்தமாகினார்ன்றது. அவர் ரெஸ்ட்னா அவர் தூங்கினு இல்லை, எல்லாத்தையும் பரிசு டயர்ட் ஆயிடுச்சு, நான் நல்லா தூங்குறேன், தயவு செய்து என்ன பண்ணாதீங்க, என்னை ஞாயிற்றுக்கிழமை யாரையும் எழுப்பாதீங்க, சர்ச்சை கூட நான் வரமாட்டோம், என்ன பண்ணாதீங்க, என்ன எழுப்பாதீங்க. எத்தனை பேர் சொல்லிக்கிறாங்க தெரியுமா? அது போலாம் நிறைய பேர் சொல்லுவாங்க பேரண்ட்ஸ், என்னை எழுப்பாது
நான் வந்தால் 2வது சர்வீஸுக்கு வரேன், என்ன சாயங்காலம் போய் அட்டன் பண்ணிக்கிறேன். தயவுசெய்து என்ன பண்ணாதீங்கன்னா எழுப்பாதீங்க. நல்லா தூங்குறேன், ரெஸ்ட் டே அதை சொல்லிவிடுவாங்க. இன்றைக்கி எனக்கு லீவு நாள், அதனால் என்ன பண்ணாதீங்க, எழுப்பாதீங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. எப்படி இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். தூங்குறதுக்காக கொடுக்கல, அந்த 6 நாள் படைத்த அந்த சிருஷ்டிப்பை குறித்து பூரிப்படைந்தாராம். அவர் எப்படி இருந்தாராம்? பூரிப்புனா மகிழ்ச்சி அடைந்தார், சந்தோஷப்பட்டார். ஒவ்வொன்றும் பார்க்குறாராம். சூரியனை பார்க்குறாரு, சந்திரனை பார்க்குறாரு, இயற்கை கொடி தாவரங்கள்லாம் பார்க்குறாராம். ரொம்ப அற்புதமாக இருக்குதான். ரொம்ப பார்க்கும்போது இதெல்லாம் மனிதனுக்கு ரொம்ப ரொம்ப தேவையானது. பார்த்து ரொம்ப ஆச்சரியப்பட்டு அது என்ன பண்ணாராம்? பிளஸ் பண்ணுகிறார், பரிசுத்தமாக்குறார். புரியுதுங்களா? இதுதான் கடவுள். 7வது நாள் ஓய்வு நாள் சொல்லிட்டு போயிட்டு என்ன பண்ணிடாதீங்க, தூங்கிடாதீங்க. 6 நாள் நல்ல வேலை செய்தோம்ப்பா. கடவுள் நல்ல அறிவு கொடுத்தாரு, ஞானத்தை கொடுத்தாரு, இருக்கிற டிராஃபிக்கெல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணி கொடுத்தாரு. 6 நாள் சொகஸாக போயிட்டு ஏதோ அப்படி இப்படி போயிட்டு வந்துட்டோம். 7வது நாள் என்ன பண்ணு? ஆலயத்தில் வந்து நன்றி சொல்லணும். ஆலயத்தில் வந்து என்ன பண்ணு? தேங்க்ஸ் கிவிங் சொல்லணும். ஆண்டவரே 6 நாள் அற்புதமாக என்ன பண்ணீங்க? ரொம்ப ஹாப்பியாக நல்லா சுகத்தோடு அற்புதமாக நடத்துனீங்க. எனக்கு எதிராக இருக்கிற நிறைய சூழ்ச்சியெல்லாம் இருந்ததுங்க, நிறைய பொறாமை ஜனங்க இருந்ததுங்க. எனக்கு எதிராக ஆஃபீஸர் இருந்தான், இவன் இருந்தான், அவன் இருந்தான், ரொம்ப குறைச்சலாம். அதுலேருந்து என்னை காப்பாற்றி என்ன பண்ணீங்க? சூப்பராக கொண்டு வந்துட்டீங்க ஆண்டவரே, உமக்கு ரொம்ப நன்றி ஆண்டவரே அப்படி சொல்லி நீங்கள் பூரிப்பு அடையணும். புரியுதுங்களா? ரொம்ப ஆச்சரியப்படணும். அந்த 6 days உடைய ஒர்க்கு லாஸ்ட் டேல என்ன பண்ணணும்? சொல்லி நன்றி சொல்றது தான். புரியுதுங்களா? அதுதான் ஆண்டவர் அது என்ன பண்ணறான்? பரிசுத்த ஓய்வு நாள், அது ஹோலினஸ் ஹாலிடே. புரியுதுங்களா? ரொம்ப அற்புதமா இருக்கு. அப்போ நமக்கு தூங்குற நாட்கள் கிடையாது. தூங்குங்க, டைம் தான் தூங்குங்க. அதனால் வேணாம்னு சொல்ல பாவம். இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா டாக்டர் சொல்கிறான், நீ தூங்காமல் இருக்கிறதுக்கு தான் நிறைய வியாதி வருதுன்றான். அது ஒரு பக்கம். நல்லா தூங்குறியாமான்னு கேட்குறான். தூங்கலாம் தான், தூக்க மாத்திரம் இருந்தா ஒரு 7 நாளைக்கு வச்சுக்கு அப்படின்னு கொஞ்சம் ட்ரைனிங் கொடுக்குறான். என்ன பண்ணுறது, காலங்கள் அப்படி ஆயிடுச்சு. அப்போ தேவனுடைய சிருஷ்டிப்பு ரொம்ப அற்புதமானது. ஓகே, இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓகேங்களா? எடுத்துறேன் நான், என் டைம் ஓவர். எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சோம் நம்ம? 2:30 மணிக்கா? 2:35. சரி, அதான் 1 hour தான், அதிக மேலே எடுக்க மாட்டான். ஆமாம், கரெக்டாக சொல்லிவிடுங்க. ஆமாம், 1 hour தான், அதிக மேலே எடுக்க மாட்டேன். அதுக்கு தான் டைம் பார்த்து எனக்கு சொல்லி ஒரு சிக்னலாவது கொடுத்துருங்க. விசிலுக்கு ஒரு விசில் ஊதிருங்க போதும். வேண்டாம், இல்லைன்னா கூட நான் சொன்னாலும் இது அப்படியே கீழே ஊற்றிடும். ஏன்னா எனக்கு தெரியும், நான் ஒரு மாணவனாக இருந்து அனுபவிச்சுட்டு வந்தேன் நான். ஏன்னா நான் உங்களை இடத்துல இருந்து கேட்கும்போது நான் வாத்தியாரை திட்டு கிடப்பேன், எப்போ முடிப்பார்னு. அதுக்கு நான் பலிகடை ஆகவே மாட்டேன். நான் அதெல்லாம் மைண்டை வச்சு தான் நான் உங்களுக்கு என்ன பண்ணுறேன், அது எடுக்கிறேன். வேணாம், நான் எத்தனை மணி நேரம் எடுத்தாலும் கொஞ்ச நேரம் தான் உங்களுக்கு நிற்கும், அதுக்கு மேலே நிற்காது. நான் எவ்வளோ தான் சத்தியத்தை போஸ்ட் பண்ணி உங்களுக்கு காமெடியெல்லாம் சொல்லி பண்ணாலும் கிடையாது. அதனால நான் கரெக்டாக உங்களுக்கு முடிச்சிடறேன். முடிஞ்ச அளவு 3:10 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 10 நிமிஷம் ஓகேங்களா? ஆமாம், 3:20க்கு நான் முடிச்சிடறேன். ஆமாம், சரி, ஓகே. அப்போ தேவன் அற்புதமாய் நம்ம என்ன பண்ணிக்கிறாரு? படைச்சிருக்கிறார். பாருங்க எவ்வளோ. அப்போ வேலை என்பது தேவனுக்கு கொடுத்த முக்கியமான ஒரு பிரதானம். அப்போ இந்த வேலை பாருங்க, ஆரம்பத்தில் வேலையில் பிரச்சனை இல்லை. எதுக்குன்னா நம்மளோட ஆற்றல் வெளிப்படுறதுக்கு. ஆனால் மனிதன் பாவம் செய்யாத முன்னே நல்லா தான் இருந்தான். பாவம் செய்த பிறகு என்ன ஆயிடுச்சு? வேலையில் பெரிய பிரச்சனை வந்துடுச்சு. வேலையில் என்ன வந்துடுச்சு? பிரச்சனை. இன்னைக்கு ஏன் நம்ம ரொம்ப கஷ்டப்படுறோன்னா, உலகமே இன்னைக்கு ஏன் கஷ்டப்படுதுன்னா, மனிதனுடைய கீழ்ப்படியாம நிமித்தமாய், பாவத்தை நிமித்தமாய் வேலையில் என்ன ஆயிடுச்சு? கஷ்டம் வந்துடுச்சு. நல்ல சொல்ல போனா இந்த பூமி நல்ல பலன் கொடுக்கக்கூடியதா இருந்தது. கடைசியில் பூமி என்ன ஆயிடுது? பலன் கொடுக்கல. என்ன ஆயிடுச்சு? முள்ளும் குறுக்கும் முளைப்பித்தது. இப்போ அடிஷனல் பாவம் வந்த உடனே என்ன வந்துருச்சு? பூமியில் நல்ல பசுமையாக வந்த செடி கொடி எல்லாம் என்ன ஆயிடுச்சு? இப்போ அடிஷனல் என்ன வந்து களைகள் வர ஆரம்பிச்சு, சைடில் முள்ளு கிளம்ப ஆரம்பிச்சிச்சு. மனுஷன் வாழ்க்கை அதே போல தான். இப்போ மனுஷனுக்கு வேலையில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதாக ஆயிடுச்சு. பாருங்க, அவன் விதைச்ச விதையில கூட சரி, அந்த களை எடுக்கிறதுக்கு என்ன ஆகுது? இன்னும் ஓவர் டைம் செய்ய வேண்டியதாக இருக்குது. அந்த களை எடுக்கணும், இதுக்கு வேற இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், இதுக்கு டைம் இன்வெஸ்ட்மெண்ட், மணி இன்வெஸ்ட்மெண்ட், இப்படி பல காரணங்கள்லாம் அது மனிதனுக்கு ஏற்படுகிறது. வேலை நிமித்தமாக, பாவத்தின் நிமித்தமாய் வந்த விளைவுகள் தான் அதெல்லாம் மனுஷனுக்கு. புரியுதுங்களா? அப்போ பாருங்க, இந்த வேலையில் பல பிரச்சனைகளை நீங்கள் ஏன் நம்ம சந்திச்சுட்டு இருக்கிறோம்? ஏன் ரொம்ப கடினமாக இருக்குது, கஷ்டமாக இருக்குதுன்னா, எல்லாமே எதுக்கு ஆதாரம்? பாவம்.
எதுக்கு ஆதாரம்? பாவம். இந்த பாவம் தான் மனிதனுடைய வாழ்க்கை சீரழித்து போட்டது. வேலையிலும் பிரச்சனை உண்டு பண்ணது, குடும்பத்திலையும் பிரச்சனை பண்ணது பாவம் தான். குடும்பத்தில் சமாதானம் கட்டுறது எது? பாவம். வேலையிலும் பிரச்சனை வந்தது எது? பாவம். அப்ப எல்லா மதங்கள் ஆத்மா உயிராடியது ஓகே எல்லாம் ஒண்ணா. அப்ப வேதம் சொல்லுகிறது பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று ரொம்ப தெளிவாய் போதிக்கிறது. அப்ப சாகு என்றது என்ன? 3 தன்மைகள் இருக்குது. 3 டெத் கண்டிஷன் தான். நான் சொல்றேன், சில பாயிண்ட்ஸ் எழுதிக்கங்க. மனிதன் பாவம் செய்யும் போது எழுதிங்க, எழுதிங்க. மனிதன் பாவம் செய்த தலைப்பு, மனிதன் பாவம் செய்த போது 3 காரியங்கள் நடந்தது. மனிதன் பாவம் செய்யும் போது 3 காரியங்கள், பிரைட்ல 3 சம்பவங்கள் கூட வச்சுக்கோங்க, நடந்தது போட்டு ஒரு கேள்விக்குறி போட்டு அன்லைன் பண்ணிக்கோங்க. மீண்டும் சொல்லுகிறேன், மனிதன் பாவம் செய்த போது 3 காரியங்கள் நடந்தது. 1, பிரிவினை. பிரிவினை நீங்க பிரிந்து அப்படி இப்படி போட்டுங்க, பிரிந்து. செகண்ட் 3 சொல்லிடுறான், பிரிந்து, விழுந்து, இழந்து. பாவம் செய்த போது 3 காரியங்கள் நடக்கிறது. தேவனோடு உள்ள ஒரு பிரிவினை, நல்லா புரிஞ்சுக்க. மனிதன் பாவம் செய்யும் போது தேவனோடு உள்ள பிரிவினை தான். பிரிந்து, விழுந்து, இழந்தான். மனுஷன் பிரிஞ்சிட்டான், 2வது விழுந்துட்டான், 3வது எழுந்துட்டான். புரியுதுங்களா? இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட், இது எழுதிக்கங்க. பிரிந்துன்றதுக்கு ஆதாரமான வசனங்கள் கொடுக்குறேன், எழுதிக்கங்க. இது 3 விதமான மரணத்தை குறிக்கிறது. 1 ஆவிக்குரிய டெத், ஆவியின் மரணம். எழுதிங்க, ஒரு பாயிண்ட் எழுதிங்க. அதுக்கு ஆவியின் மரணம், ஆத்மாவில் மரணம், சரீர மரணம். ஸ்பிரிட் டெத், சோல் டெத், பாடி டெத். ஆவி, ஆமா, ஆவியில மரணம், ஆத்மாவிலும் மரணம், சரீரத்திலும் மரணம். ஏன்னா பாவம் செய்த போது தேவனை விட்டு என்ன ஆயிட்டான்? பிரிந்து போயிட்டான், செப்பரேட் ஆயிட்டான் மனுஷன். இப்ப மனிதனுக்கு கடவுளுக்கும் கொஞ்சம் தூரம் ஆயிடுச்சு இப்ப. ஏன்னா அதுக்கு முன்னாடி மனிதன் தேவனோட எப்படி தான் ஒன்னா இணைஞ்சி வாழ்ந்துட்டு இருந்தான். ஏதேன் தோட்டத்தில் அவ்வளோ ஒற்றுமையா இருந்தாங்க. கடவுள் குளிர்ச்சியான வேலையெல்லாம் பேசுறாரு, கொள்றாரு, அவனோட ஒரு கம்யூனிகேஷன் இருந்தாரு. பாவம் செய்துட்ட பிறகு இப்ப கடவுளை பாக்குறாரு, மனுஷனை பாக்குறாரு. மனுஷன்லாம் காணாம். எப்பயுமே உட்கார்ற பூங்கா பார்க்கல ஆளை காணோம். யாரு காணோம்? ஆதாம காணோம். அந்த இடத்துல தான் உட்காந்து இருப்பான். எங்க உட்காருப்பான்? ஆனால் நாங்கள் டவரில் போய் உட்காந்து இருப்பான். நம்ம பாஷையில் பேசிக்கலாம் கொஞ்சம், அப்போ தான் புரியும். நம்ம எப்போ பார்த்தாலும் ஏதேன் தோட சொன்னாலும் கொஞ்சம் கன்ஃபியூஷன், இது வெறுப்பாக தான் இருக்கும். ஆனால் நகர் அந்த டவர் பூங்கால போய் உக்காந்துட்டான். இப்போ போய் சாயங்கால டைமில் போய் பார்க்குறாரு, மீட் பண்ணுறாரு. யாரை காணோம்? யாரை காணோம்? ஆதாம காணோம். நம்ம மைண்டுக்கு ஆதாம் தானே, வேற யாரும் பேர் போட்டுற போறீங்க தயவு செய்து. ஆதாம காணோம். பார்க்குறாரு, போய் என்ன பண்ணிட்டான்? ஒளிஞ்சுக்கிட்டான். காரணம் என்ன? பாவம் பிரிவினை உண்டாக்குகிறது. இந்த பிரிவினை நிமித்தமா கடவுளோட கூட ஒரு உறவுகள் அவனால கொண்ட முடியல. பார்க்குறாரு, ஆதாமே நீ எங்கே எங்கே இருக்கிறாயா? நீ எங்க இருக்கிறான்னு கேட்கிறாரு. ஏன்னா டெய்லி மீட் பண்ற இடம் அது. அந்த பார்க்ல டெய்லி மீட் பண்றாரு. டெய்லி அந்த டைமிங் எப்படி இந்த லவர்ஸ் மீட் பண்றாங்க பாத்தீங்களா? அது போல டெய்லி மீட் பண்ற பிளேஸ் அது. அந்த டைம் என்ன கரெக்டா வந்துருவாங்க. முன்னாடி சொல்றாங்க டிராஃபிக்னால நம்ம வந்து சேர்ந்துடுறோம். அந்த டைமிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப கடவுளும் ஆதாமும் டெய்லி மீட் பண்ற பிளேஸ் தான் அந்த ஏதேன் தோட்டம். ஆனா இடையில ஒரு பெரிய பிரிவினை உண்டாகிறது. பிசாசுடைய வார்த்தைக்கு என்ன பண்ணா கேட்டு குடும்பத்தில் ஒரு பெரிய குழப்பம் வந்து கணவனும் மனைவி என்ன பண்ணிட்டாங்க? போய் செதறி போயிட்டாங்க. போய் எல்லாம் ஒளிந்து கொள்கிறார்கள். ஏன்னா கடவுளுடைய மகிமைக்குள்ள வர முடியல, தெய்வ பிரசன்னத்துக்குள்ள வர முடியல. ஏன்னா பாவம் என்கிற ஒரு தீய சக்தி மனிதனை ஆண்டு கொண்டிருக்கிறது. தேவனுடைய நன்மை பெற்றுக்கொள்ளாதபடி அவன் என்ன பண்றது? இழக்க செய்கிறது. இப்ப ஆண்டவர் போய் பார்க்குறாரு. டெய்லியும் பேசுற மனுஷன் போய் பார்க்கும்போது ஆளக்கான எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. எப்படி இருக்கும்? என்ன நடந்ததோ, என்ன ஆச்சோ? இது ஸ்பெசிஃபிக்கா நம்ம லிட்டரா உலகத்துல ஒரு காதல் இருந்தா நம்ம என்ன நினைச்சிருப்பான்? போன் இல்லைன்னா என்ன நினைச்சிருப்பான்? நம்ம இப்பதான் நிறைய வசதி வந்துச்சு. உடனே போன் போட்டே எங்க இருக்க
இருக்கிற அங்கே இருக்கிற ஆகின்னு அப்படி பேசிக்கிறோம். நம்ம ஃபோனே இல்லை, என்ன நினச்சிருப்போம் நம்ம? ஐயோ என்னாச்சே தெரியலையே, வரலையே, ஒரு அவங்க அப்பா அம்மா விடலையா, இல்லை வேறு வேலை வச்சுட்டாங்களா, மனுஷன் எங்கே போயிட்டானே தெரியல, இல்லை இந்த பொண்ணு எங்கன்னா ப்ரோக்ராமுக்கு போயிடுச்சோ, பல குழப்பங்கள் வந்து என்ன ஆகிடும், பைத்தியமாக பிடிச்சிக்கும், ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிடும். இப்போ ஆண்டவர் பார்க்குறாரு, பார்த்த உடனே ஆதாம் இல்லாம போது எப்படி இருந்திருக்கும்? அப்போதான் கேட்குற ஒரு சத்தம் கூப்பிடுறாரு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறா என்ற ஒரு சத்தமாக கூப்பிடுறாரு அவர். அதுக்கு ஒரு ரிப்ளை வருது, என்ன சொல்றான்? ஆதி ஆகமத்தில் இருக்குது பாருங்க, 3ஆம் அதிகாரத்தில் இருக்குது பாருங்க. பயந்து ஒளிந்து கொண்டான். ஒளிந்து கொள்ளுகிறது பாவம் ஒரு மனிதனுக்குள்ள வந்தா ஒளிந்துகிற ஒரு வாழ்க்கை, புரியுதுங்களா? அப்ப 3 விதமான மரணம் இங்கே நடக்குது, ஸ்பாட்ல நடக்குது. அதுதான் பிரிந்து, விழுந்து, இழந்து, எல்லா அதிகாரத்தன்மைகள், எல்லா ஆற்றல்கள் எல்லாமே இழந்துட்டான். அதில் தான் இப்போ வேலையில் கடினம். இப்போ திடீர்னு நம்மளுக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது, ஐயோ இந்த வேலை செய்துட்டே இருந்தேன், இது கொஞ்ச நாள் கேப் விட்டானா, ஐயோ இது எப்படி தெரியல, செய்து போல தான் இருக்குது. அந்த விழுகிற தன்மை, அந்த ஆற்றல்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், அது அப்படியே அந்த ஞானம், அந்த அறிவுகளால் நம்ம இழந்து போயிடுறோம் சில சூழ்நிலைகள். சரி, ஓகே, நான் கடைசியாக சொல்லி முடிக்கிறோம். அப்போ பாருங்கள், உதாரணம் பாருங்கள், உங்கள் சில உதாரணம் சொன்னால் 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க இந்த உலகத்தில். எத்தனை விதமான கூட்டத்தார்? 3 விதமான கூட்டத்தார். இது மட்டும் நான் சொல்லி முடிச்சிடறோம், உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையை கொஞ்சம் தட்டி எழுப்புறதுக்காக. எழுதுகிற வேலை அவ்வளோதான், இன்னும் 2 நிமிஷம் இருக்குது. ஒரு கேட்டகரி இருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி வசனம் எழுதிக்கிறீங்களா? எழுதிங்கம்மா. ஆமாம், விழுந்து போனது எழுதிங்கம்மா. ரோமருக்கு எழுது நிருபம் 6ஆம் அதிகாரம் 23ஆவது வசனம். ஆத்மா சரீர மரணம், 3 மரணத்துக்கும் ஒரே டைமில் வந்துடுச்சு. ரோமர் 6:23. அடுத்தது எழுதிட்டீங்களா? யோவான் 8:21. எசேக்கியேல் 18:20. எசேக்கியேல், ஆதியாகமும் 2:17. இது பிரிந்து விழுந்து போனவங்களுக்கு. ஒரே ஒரு வசனம் வாசிங்க, கடகடன்னு. 6:23 வாசிங்க. ரோமர் 6:23. நித்திய ஜீவன், பாவத்தின் சம்பளம் மரணம் அங்கே போதிக்கிறது. அப்படியே இது எடுங்க, யோவான் 8:21 வாசிங்க. 8:21. ஒருத்தர் எசேக்கியேல் 18:20 வாசிங்க. கடகடன்னு வாசிங்கப்பா. கூடாது, பாவங்களிலே சாகிறீர்கள். 18:20 வாசிங்க. யாரும் சுமக்க வேண்டியது கிடையாது. நம்ம சொல்லுவோம், ஆமாம் அப்பன் செய்கிற இதுதான் அந்த புள்ள சுமக்குதுன்னு சொல்கிறாங்க, பார்த்தீங்களா? அதெல்லாம் சுமக்க வேண்டாம். அந்த வசனம் சொல்லுது, பாவம் செய்கிற ஆத்மா சாகும். அவன் செய்கிற இதுக்கு அவன் தான் தண்டனை, புரியுதுங்களா? அவன் தான் அதை அனுபவிச்சு ஆகணும். அதுக்காக தான் வேதம் நம்மளுக்கு எச்சரிக்கிறது, பாவத்தை செய்யாத, கடவுளுக்கு காரியத்தை கட்டலில் கரெக்டாக இரு, ஆலயத்துக்கு சரியாக நேரத்துக்கு வா, சரியாக போ, அவரை மகிமைப்படுத்து, அவருக்கு நன்றி சொல்லு. கடவுளுக்கு 6 நாள் நல்லா வேலை செய்கிற, சந்தோஷமாக இருக்கிற, மகிழ்ச்சியாக இருக்கிற, 7ஆவது நாள் என்ன பண்ணும்? ஆண்டவர் என்ன எதுக்கு நன்றி சொல்ல வரணும்? எனக்கு ஜீவனை கொடுத்தீங்க, அறிவு கொடுத்தீங்க, ஞானத்தை கொடுத்தீங்க, வேலை செய்யக்கூடிய கிருபை கொடுத்தீங்க, அந்த ஆற்றல் கொடுத்தீங்க, அது மூலமாக இன்னைக்கு நான் பொழைக்கிறேன், என் பிள்ளைங்களை நடத்துகிறேன், என் குடும்பத்தை நான் நடத்துகிறேன். இதெல்லாம் சொல்லி என்ன பண்ணுங்க, ஆலயத்தில் என்ன சொல்லணும்? தேங்க்ஸ் சொல்லணும், நன்றி சொல்லணும். ஏதோ கடமைக்காக இங்கே வர்றது கிடையாது. நான் சொல்கிறேன், நல்லா புரிஞ்சுங்க. எவ்ரி டே, எவ்ரி வீக் நீங்கள் ஆலயத்துக்கு வரணும், இப்படியாப்பட்ட ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லணும். நீங்கள், ஆண்டவரே நீ செய்த எல்லா உபகாரம் நன்மைகளை கோடி கோடி நன்றி ஆண்டவரே, நல்ல பலத்துக்கு நல்ல பிள்ளைங்களை கொடுத்துருக்கிறீங்க, நல்ல வாழ்வை கொடுத்துருக்கிறீங்க ஆண்டவர். இப்படி நீங்கள் தேங்க்ஸ் சொல்லி சொல்லி உங்கள் மனதை மாற்றி பாருங்களா, எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கடவுளுக்கு என்ன சொல்கிறாங்க, கொடுக்குற தெய்வம் கூட கூரை பிடிச்சிட்டு கொடுக்குமா, நீங்கள் சொல்லாதான் கூரையை பிரிக்க மாட்டேங்கிறாரு, புரியுதுங்களா? அப்போ தயவுசெய்து சொல்லி நன்றி சொல்லுங்க. ஆராதனை நேரத்தில் நன்றி சொல்லுங்க கடவுளுக்கு, ஒரு உணர்வு பூர்வமாக சொல்லி தேங்க்ஸ் சொல்லுங்க கடவுளுக்கு. அந்த ஒரு பழக்கத்தில் நீங்கள் வந்துட்டுன்னு வச்சுக்கலாம், எல்லாமே இலகுவாக இருக்கும், புரியுதுங்களா? 3 விதமான கூட்டத்தார் இருக்கிறாங்க. ஒன்று முட்டை போல இருக்கிறாங்க. எப்படி இருக்கிறாங்க? முட்டை, கோழி முட்டை போல இருக்கிறாங்க. 2வது உருளைக்கிழங்கு போல இருக்கிறாங்க. என்னடா இப்படியெல்லாம் சொல்கிறீங்களான்னு, நம்ம கிச்சனில் இருக்கிற பொருள் தான் உங்களுக்கு யூஸ் பண்ணுறோம். நான்
ஒன்று முட்டை, ரெண்டாவது, மூணாவது டீ தூள். இன்னும் அந்த பாஸ் கிச்சன் ரூம் எல்லாம் தீர்வு சர்ச்சிட்டு வேண்டாம்னு சொல்லாதீங்க. ஒரு விளக்கத்தை சொல்லி நான் முடிக்கிறேன், ஓகேவா? நான் பாடத்தை உங்களுக்கு முடிச்சிட்டேன். நல்லா புரிஞ்சுங்க. இந்த முட்டை இருக்குது பார்த்தீங்களா, முட்டை தண்ணியில் போடாத முன்னே எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். எப்படி இருக்கும்? உடச்ச உடனே சாஃப்டாக தானே இருக்குது. சுட தண்ணியில் போடாத முன்னே எப்படி இருக்கும்? சாஃப்டாக இருக்கும். சுட தண்ணியில் போட்ட உடனே ஹார்டாகிடும். இது ஒரு கூட்டம். உருளைக்கிழங்கு சுடு தண்ணியில் போடாத முன்னே எப்படி இருக்கும்? ஹார்டாக இருக்கும். சுடு தண்ணியில் போட்ட உடனே சாஃப்டாகிடும். இன்னைக்கு இப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் இருக்கிறாங்க. அப்படி சுட தண்ணினா என்ன மீனிங்னா பிரச்சனைகள். நல்லா புரிஞ்சுங்க. முட்டை போல சில கூட்டம் இருப்பாங்க. எப்படி இருப்பாங்க? ரொம்ப சாஃப்ட்னஸாக இருப்பாங்க, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருப்பாங்க, ரொம்ப அறிவாளியாக இருப்பாங்க. ஆனால் ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா எப்படி ஆகிடும்? ஹார்டாகிடுவாங்க. அப்படியே இப்படி ஒரு கூட்டம் உலகத்தில் இருக்கிறாங்க. புரியுதுங்களா? ஆனால் நல்லா புரிஞ்சுங்க. இன்னொரு ரெண்டாவது கூட்டம் உருளைக்கிழங்கு போல ரொம்ப ஹார்டாக இருப்பாங்க. ஹார்டானா பக்தி வைராக்கியமாக இருப்பாங்க. கடவுளுக்கு போகணும், கடவுளுக்கு ஏதாவது காணி கொடுக்கணும், ஏதாவது தசமாக கொடுக்கணும், ஊழியத்துக்கு போகணும், அதை போனால் பரிசுத்தமாக வாழணும், வைராக்கியமாக, அப்படி பெரிய ஹார்டாக இருப்பாங்க. ரொம்ப அப்படியே டர்ரர் போல இருப்பாங்க ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஆன்மீக வாழ்க்கையில். ஆனால் சுடுதண்ணில் போனோன்னு என்ன ஆகிடும்? அப்படியே கொலன்னு ஆகிடுவாங்க. நம்ம பாருங்க எப்படி ஆகிடுவாங்க? கொலன்னு ஆகிடுவாங்க. ஆமாம். ஆனால் இந்த ரெண்டு கூட்டத்தை காட்டிலும் இன்னொரு கூட்டம் ஒன்று இருக்குது, டீ தூள். இந்த டீ தூள் மறக்கவே முடியாது. ஆனால் அதனுடைய தன்மை என்ன தெரியுமா? அது தண்ணி உருகி கொள்ளாது. சுட தண்ணியுடைய தன்மையை மாற்றக்கூடிய தன்மை இந்த டீ தூளுக்கு இருக்குது. புரியுதுங்க? அந்த டீ தூளை போட்டால் அதுக்குள்ள என்ன? ஆமாம், சுடு தண்ணியே மாற்றக்கூடிய தன்மை யாருக்குள்ள இருக்குது? டீ தூள் இருக்குது. அப்புறம் கடைசியில் எடுத்து கொட்டுவான் பாருங்க. புரியுதுங்களா? அப்போ டீ தூளை போல நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்முடைய மனது, நம்முடைய மனம், நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் அப்படிப்பட்ட ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கையாக இருக்கணும். நீங்கள் எங்கே போனாலும் என்ன பண்ணணும்? மாற்றக்கூடியதாக இருக்கணும். புரியுதுங்களா? எவ்வளோ பிரச்சனை வந்தாலும், எவ்வளோ உபத்திரம் வந்தாலும், எவ்வளோ கஷ்டம் வந்தாலும், ஐயோ என்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிடாதீங்க, தூரமாக பின்மாற்றமாக போயிடாதீங்க. அந்த இடத்தையே உங்களுக்குள்ளே இருக்கிற அந்த பவர், அறிவு, ஆற்றல், திறமை, கடவுள் கொடுத்த அந்த ஞானத்தை மாற்றக்கூடிய ஆற்றல் கடவுள் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறார். புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட அந்த சுடத்தண்ணிய பிரச்சனையில நீங்க போய் விழும்போது ஆட்டோமேட்டிக் அது மாறிடும். நீங்க அப்படிதான் இருப்பீங்க. புரியுதுங்களா? அப்படியேப்பட்ட தைரியத்தை நீங்க வளர்த்துக்கணும். புரியுதுங்களா? நான் சொல்றேன், வேதம் அதை தான் சொல்லி கொடுக்குது. அதுதான் உங்க ஆத்மா, சோல், மனதிலே ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்கணும். அதுதான் வேதம் போதிக்கிறது. என்ன போதிக்கிறது வேதம்? உங்கள் மனம் புதிதாகிறதுனால நீங்கள் மறுரூபம், உங்களுடைய மனதை மாற்றணும். புரியுதுங்களா? ஆமாம், முட்டை போல இருக்கக்கூடாது. எப்படிதான் இருப்பீங்க? ஆமாம் பாஸ்டர், நீங்கள் சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான் பிரதர். ஏன்னா காலையில் ஏஞ்சிச்சோடனே நான் அதுதான் குடிப்பேன் பிரதர். இப்போ எனக்கு ஞாபகம் வருது, வரும்போதெல்லாம் இதை இப்படி தான் நான் பண்ண போகிறோம், யோசிக்க போகிறோம். நான் இது வரைக்கும் அந்த டீயை குடிச்சுட்டு தான் இருக்கிறேன். ஆனால் இப்படிப்பட்ட தன்மை நான் என்ன பண்ணல, யோசித்தே கிடையாது. ஆனால் கண்டிப்பாக யோசிப்போம். என்ன இருக்கிற சுடுதண்ணி போல பிரச்சனைகள் வந்தாலும் அதில் பெரிய மாற்றத்தை என்னால் உண்டாக்க முடியும் என்ற ஒரு வைராக்கி நமக்குள்ளே இருக்கணும். புரியுதுங்களா? சரி, அடுத்த மாதம் நான் நல்லா கொஞ்சம் டீஃபாக எடுத்துகிட்டு போகிறேன். கொஞ்சம் எடுத்தேன்ல, கொஞ்சம் எடுக்கிறேன், நான் எடுக்கிறேன், கொஞ்சம் உண்மையாக டச் பண்ணி எடுக்கிறேன், கட்டாயம் எடுக்கிறேன். ஏன்னா இதுக்குள்ளே தான் வரும். இந்த ஆவி ஆத்மா சரீரத்துக்குள்ளே தான் இந்த பரலோகம், நரகம் எல்லாமே இதுக்குள்ளே தான் வரும். ஏன்னா மனிதனுடைய முடிவு எங்கே போகுது இல்லை, அதெல்லாம் நான் உங்களுக்கு எடுக்கிறேன். அடுத்த பாடத்தில் இது கொஞ்சம் டச் பண்ணி எடுத்துகிட்டு போகிறோம். ஓகேங்களா? சரி, எத்தனை பேருக்கு புரிஞ்சுதுங்களா உங்களுக்கு? சரி, முடிஞ்சது. உங்களுக்கு புரிஞ்சது, கிளாஸும் முடிஞ்சது. சென்று வாருங்கள். இறைவா உமக்கு நன்றி. ஆமாம், நன்றி, சோத்திரம்.